கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அபிராமி அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் வந்து ரியாவை போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்து இங்கே பாரு, இப்படியே இருந்தேன்னா வந்து சரியாக வராது. இந்த குடும்பத்தில் வந்து நாங்களும் முதல்ல சொத்து கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நீ வந்திருக்க, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீயும் சொத்து கேளு, உனக்கு என்ன ஆதரவு கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ முதல்ல வந்து அந்த அபிராமி இருக்கல்ல, அவகிட்ட போயிட்டு வந்து உங்கள் பிள்ளைய உள்ளே தூக்கி வச்சுருக்கா, நீங்கள் வெளில எடுக்கணும்னு நினைக்க கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடு. அப்போ தான் உனக்கு புருஷன் மேலே வந்து பாசம் இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி நீ வந்து உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க. இதோட சிறந்த சந்தர்ப்பம் வேறு எதுவும் கிடக்காது அப்படின்னு சொன்னோன்னே, நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேச வேண்டிய வேலை வச்சுக்காத, என் பிள்ளைய எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத போகணும் அபிராமி அம்மா துரத்தி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எப்படியோ வந்து ஆனந்த் வந்து பெயிலில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையாக சொல்கிறேன், சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. இந்த வீட்டுக்கும் எனக்கும் உண்டான சம்மந்தமே விட்டு போச்சு. நேற்றுக்கு எப்போ என்னை வந்து உள்ளே தூக்கி வச்சாலோ அப்போயே வந்து நீங்கள் யாருமே தடுக்கலையோ அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு. மரியாதையாக சொத்தை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் மட்டும் கிளம்பி போய்விட்டு இவ கூட வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து என்னையா பேசுகிறேன், பாரு அம்மா வந்து மயங்கி விழுந்துட்டா, உன்னால் வந்து சொத்தெல்லாம் பிரித்து கேட்காத. அம்மா வந்து எப்போவுமே சொத்து பிரித்து கொடுக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன்னு நான்லாம் புரிஞ்சுக்கணுங்கிற வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி போய் தனியாக வந்து அபிராமி அம்மாட்ட போய் மீட் பண்ணுறான். அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நிச்சயமாக நான் வந்து நல்லபடியாக வந்து இந்த குடும்பத்தை வந்து சேர்த்து வைப்பேன். அண்ணனை வந்து அண்ணி கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. அது கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து அவள் யாருங்க என்னங்கிறத அண்ணனுக்கு புரிய வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாக போய்டும் அப்படின்னோடனே, சரி கார்த்தி நான் உன்னை மட்டும் தான் மழை போல் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க. பார்த்தா வந்து அருணாச்சலம் வந்து தேடி பார்க்குறாங்க. அபிராமி அம்மா காணுன்னொன்னே கார்த்திக்கிட்டேயும் அருண்கிட்டையும் சொல்லி போய் தேடுப்பா, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் போய் தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வேகமாக போய் தேடுறாங்க. ஒவ்வொரு இடமா ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னொன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, ஒரு நாள் ஆக போகுது, இன்னமும் கண்டே பிடிக்க முடியலையே கார்த்தி அப்படின்னப்போ அப்போ தான் வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அதை பார்த்தோன்னா வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன ஆச்சு சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை இந்த ஷால் வந்து உங்கள் அபிராமி காஸ்மெட்டிக்ஸுங்கிற மாதிரி பேர்லாம் எழுதிருந்துச்சு அபிராமின்னு, அதனால் ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கள்ல, அதனால் இவங்களாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம், இது உங்கள் அம்மாவோட தானே பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகி, நாச்சியா என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிக்கிறாப்புல நம்ம அருணாச்சலம். அவர் மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதப்ப, நான் அம்மாவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் தேடுறதுக்காக வந்து போலீஸ் கூட அதிரடியாக வந்து கார்த்திக் கிளம்புறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.